பட் நீ தேமுதிகவுடைய இன்னைக்கு நிலைப்பாடு வேற மாதிரி இருக்குங்கிறத வந்து அதிர்ச்சி, அதான் உண்மைதான். இதுல ஒரு வாரமா வந்து திமுக லைன்ல இருக்குது. தேமுதிக சீட்டு, ராஜ்யசபா இது சம்பந்தமான விஷயங்கள் தான் இன்னும் கூட ஷேர் போயிட்டு இருக்கு. அதுதான் கனிமொழி அவர்கள் கூட சொன்னது, புதிய கட்சிகள் வரப்போறாங்க அப்படின்னு திமுக கூட்டணியில். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தேமுதிக எப்பயுமே என்னன்னா நாங்க வந்து மாநிலம் தழுவிய ஒரு கட்சி. பாமகவோட பிரச்சனையே அவங்களுக்கு அடிக்கடி நடக்கும். வட மாவட்டங்கள்ல வந்து வட மாவட்டங்களில் மட்டுமே இருக்கிற பாமக நீங்க 15-20 சீட்டு கொடுக்குறீங்க, எங்களுக்கு வந்து நீங்க 6, 7, 10 இப்படின்னு பண்றீங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்க மேல ஏடிஎம்கே கூட்டணியோட இருக்கும்போது அவங்க தொடர்ந்து அவங்களுக்கு இருந்துச்சு. திமுகட்டையும் அதான் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நீங்க விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், நீங்க மதிமுக இதெல்லாம் எங்க அதோட சேர்த்து எங்களை நீங்க வந்து ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நாங்க இன்னைக்கு லைவ்ல தான் இருக்கோம். எங்கள்கிட்ட வந்து சாதாரணமா வந்து 3000-4000 வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கு. எங்களுக்கு விஜயகாந்த் கேப்டனுக்கான ஒரு ஓட் பேங்க் இன்னும் இருக்கு, எங்கள்கிட்ட நாங்க மெயின்டைன் பண்றோம். சமீபத்தில் நடந்த கூட இந்த மாநில மாநாடு அது கூட நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நினைப்பு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ வந்து இப்ப நம்மளுக்கு கிடைச்ச கடைசி தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேமுதிகவுக்கு 9+ ராஜ்யசபா 1 அப்படின்னு ஒரு ஆஃபருக்கு திமுக பேசியிருக்கு.